அனைவருக்கும் வணக்கம். இங்கே இன்று நான் அரசியல் பேச வரவில்லை. ஆனந்தபுரத்தின் அழியா தடங்கள். ஆனந்தபுரம் அன்று ஓர் விடியாத இரவாகி போனது. நமது வீர தளபதிகள் 1-2 அல்ல 450க்கும் மேற்பட்ட போராளிகளுடன் நாம் இழந்த அந்த நாள். இவர்களை பற்றி சில விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே தீபன் அவன் தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையினால் மிக மென்மையானவன். பேசும் பொழுது அதிர பேச மாட்டான். ஆனால் தனது மிகச்சிறந்த ஆளுமையினால் தலைவரிடமிருந்து கேர்னல் தீபனானாள். இன்று ஆனந்தபுரத்துடன் பிரிகேடியர் தீபனாக உள்ளார். தீபனை பற்றி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், எந்த ஒரு ஊடறுப்பு சமர், எந்த ஒரு முகாம் தாக்கி அளிக்கும் சமர் என்றால் அங்கு தீபனின் பங்கு இல்லாமல் அந்த சமர் நடந்ததே இல்லை. ஜெயசிக்கருவின் பொழுது உரிமைய அவன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு படை தகர்ப்புகளிலும் தீபன் தன்னுடைய ஆளுமையை அங்கு காட்டினான். இவனை பற்றி நாங்கள் மிக நீண்ட வரலாறுகள் உண்டு. அவர்களை பற்றி பேசுவதானால் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் நேரத்தை கருதி மிகச் சுருக்கமாக அடுத்தவர்களுக்கு போகின்றேன். முக்கியமாக பிரிகேடியர் மணிவண்ணன், அடுத்து சேட்டன் என்று சொல்லப்படுகின்ற கவச எதிர்ப்பு, அவரை பற்றி பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. தலைவரனுடைய மெய்ப்பாதுகாவல் அணியில் பல காலமாக கிழக்கு தமிழீழத்திலிருந்து தலைவரின் மெய்ப்பாதுகாவல் அணிக்குள் வந்ததன் பின்பு இறுதி வரை அங்கிருந்து அசையாமல் நின்ற ஒரு போராளி. முதல் முறையாக கவச எதிர்ப்பு சமரில் களமாடி அவன் செய்த சாதனைகள் அவனை கவச எதிர்ப்பு அணியின் தளபதியாக்கியது. பிரிகேடியர் மணிவண்ணன் ஆர்ட்லரி பீரங்கி படையணிக்கு தளபதியாக இருந்தான். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் மரபு ரீதியாக ஒரு இராணுவமாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இந்த ஆர்ட்லரி பீரங்கி படையணிதான் அதற்கு அத்திவாரமாக இருந்தது. இதில் தன்னுடைய மிகச்சிறந்த சூட்டுத்திறனால் மிக விரைவிலேயே அந்த படையணியின் தளபதியாக பொறுப்படுத்திக் கொண்டவன் மணிவண்ணன். எமது பிரிகேடியர்கள் துர்கா, விதுஷா தேச தலைவரின் நிர்தட்சண்யமான பார்வையில் தமிழீழ பெண்கள் தலைகுனிந்து எதுவுமே செய்ய லாயக்கில்லை, ஆண் பிள்ளைகள் தான் எங்கும் முன்னுக்கு செல்ல வேண்டும், பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பின்னே செல்ல வேண்டும் என்ற காலத்தை மாற்றி விடுதலையின் ஓர் கரமாக பெண்களை நிமிர்த்தி சென்ற தலைவனின் வளர்ப்பு மகள்கள். முதலாவது பாசறை தென்னிந்தியாவிலும் பெண்கள் பாசறை, இரண்டாவது பாசறை சாவச்சேரி எழுதுமட்டுபால் பகுதியிலும், இரண்டாவது பாசறையில்தான் விதுஷா பயிற்சி எடுத்திருந்தாள். மிக மென்மையானவள். அந்த நேரத்தில் மகளிர் படைப்பிரிவுக்கு சோதியா தலைமை வகித்திருந்தார். சோதியாவினுடைய
செல்ல பிள்ளைகளில் ஒருவர்தான் துர்கா. 4வது பயிற்சி முகாமில் பயிற்சியை முடித்து கொண்ட துர்கா சோதியாவின் இழப்புக்கு பின்னர் இறுதி வரை சோதியாவின் படத்துக்கு வணக்கம் செலுத்தாமல் அவள் தனது நாளை தொடங்கியது கிடையாது. தனது ஒரு ஆத்ம ரீதியான தலைவியாக சோதியாவை நினைத்திருந்தவள். இவர்கள் அனைவரும் எவ்வாறு இவ்வாறு உன்னதமான போராளிகளாக மாறினார்கள்? இவர்கள் எங்கிருந்து இவற்றை கற்றுக்கொண்டார்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், சூரிய புதல்வன். எமது தேச தலைவர் அவர்களுடைய அரவணைப்பு, அவர்களுடைய வழிகாட்டி, அவர்களுடைய ஆளுமை, இவற்றின் மூலம் பிறந்தவர்கள்தான் இந்த போராளிகள். இவர்கள் இந்த ஆனந்தபுரம் எமது பேரழிவின் முதல் வித்தானது. ஆனந்தபுரம் அங்கு சமருக்கெல்லாம் நாயகமான ஒரு சமர் உருவாக போகின்றது என்ற எதிர்பார்ப்பில் தலைவருடன் கூடியிருந்த தளபதிகள் தங்களுடைய அடுத்த போர் வியூகத்தை அங்கு வகுத்து கொண்டிருந்தார்கள். அது சரிவர நடைபெற்றிருக்குமானால் அங்கிருந்து விசுவமடு வரை அவர்கள் முன்னேறி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கிருந்தன. பலவிதமான துரோகங்கள், காட்டிக் கொடுப்புகள், இவற்றின் மத்தியில் 70,000க்கும் அதிகமான படைகளினால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். 450 போராளிகள், 70,000க்கும் அதிகமான படைகள் சுற்றி வளைத்து தொடர்ச்சியான எறிகணை ஷெல் வீச்சுக்களுக்கு மத்தியிலும் அங்கு அவர்கள் இறுதி வரை நின்று போராடினார்கள். இறுதி வரை அங்கு நின்று போராடினார்கள். இறுதியில் கூட இவர்களை அழிப்பதற்கு உலகமே தடுத்திருந்த ரசாயன குண்டுகளையும் எரி குண்டுகளையும் பயன்படுத்தித்தான் இவர்களை அவர்களால் களமுனையில் விழ செய்ய முடிந்தது. இந்த வீர தளபதிகளை இன்றைய நாளில் மட்டுமல்ல, இவர்கள் விழுந்த அன்றுதான் இந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவு கூட வித்தானது. அதுதான் அந்த பேரழிவுக்கு முதல் படிக்கல்லாக அமைந்தது. ஒரு பெரு விருட்சம் மிகப்பெரிய ஓசையுடன் விழுந்து விட்டது. அந்த விருட்சம் நோய் வந்து விழவில்லை, காற்றினால் இயற்கை அனர்த்தத்தினால் சாயவில்லை. பல சர்வதேசங்களின் கரங்கள் ஒன்று சேர்ந்து வெட்டி வீழ்த்தியது. ஆனால் அந்த வேர்கள் இன்னும் உயிருடன் உள்ளன. அந்த வேர்கள் இன்னும் உயிருடன் உள்ளன. எமது கடமை, நாம் உறுதியுடன் அந்த வேர்களை பாதுகாப்போம். அதில் இருந்து வரும் அரும்புகளுக்கு நீரூற்றி வளர்ப்போம். தமிழீழம் நிச்சயம். நன்றி. மந்திரி ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றுவதாக இருந்தால் அவரை சுற்றி பல பரிவாரங்கள் பெரிய ஆர்ப்பரிப்புகளுடன் தான் வந்து பேசுவார்கள். எமது போராட்டமும் சரி, எமது நாடு கடந்த தமிழீழம் சரி, நம்மோடு உறவு கொண்டாடி மிக எளிமையாகவும் நம்முடன் சேர்ந்து செயற்படும் ஓர் குழுவாகத்தான் அது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது கொண்டவர்கள் என்பதை உங்களிடம் கூறி அழகான ஓர் நினைவு பேச்சை தந்தார் திரு தயாபரன் அவர்கள். நன்றி. இதனைத் தொடர்ந்து அடுத்து இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சி ஒரு கவிதை, செல்வி பாரதி